வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மத்தேயு எழுதின நற்செய்தியில அதிகாரம் 16 பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்த குறிப்புகள் படி பார்த்தா இந்த பகுதி ஒரு முக்கியமான கட்டம்னு தெரியுது. அதாவது இயேசு யாருங்கிறத பத்தி ஜனங்க என்ன நினைக்கிறாங்கிறத தாண்டி அவரோட உண்மையான அடையாளம் என்ன, அவரை பின்பற்றி என்ன விலை கொடுக்கணும்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. இது மேலோட்டமா பாக்குறத விட்டுட்டு விசுவாசத்தோட நிஜமான பக்கத்தையும் சீஷரா இருக்கிறதுல உள்ள சவால்களையும் காட்டுது. நிறைய திருப்பங்கள், யோசிக்க வைக்கிற உரையாடல்கள் இதுல இருக்கு. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல பரிசேயரும் சதுசேயரும் வராங்க. அவங்க 2 பேரும் அப்போதைய யூத மதத்துல முக்கியமான, சில சமயம் எதிரும் புதிருமா இருக்கிற பிரிவுகள் இல்லையா? ஆமா, அவங்க இயேசு கிட்ட வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்ட சொல்றாங்க. ஆனா இயேசுவோட பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அவர் சொல்றாரு, நீங்க வானத்தை பார்த்து சாயங்காலம் செவ்வானமா இருந்தா நல்ல வானிலைன்னு சொல்றீங்க, காலையில செவ்வானமா இருந்தா புயல் வரும்னு சொல்றீங்க. ஆமா, அதெல்லாம் கணிக்க தெரியுதா உங்களுக்கு? ஆனா காலத்தின் அறிகுறிகளை, அதாவது காலத்தோட முக்கியமான நிகழ்வுகளை புரிஞ்சுக்க முடியலன்னு கேக்குறாரு. இது அவங்களோட ஆன்மீக பார்வை குறைபாட்டை காட்டுது. ஓஹோ. அப்புறம் யோனாவோட அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்றாரு. யோனாவோட அடையாளமா? அப்படின்னா அதாவது யோனா எப்படி மீன் வயித்துல 3 நாள் இருந்து திரும்பி வந்தாரோ, அது போல இயேசுவும் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமா தான் உண்மையான அடையாளம் வெளிப்படும்னு மறைமுகமா சொல்றாரு. வெறும் அற்புதங்களை தேடுறவங்களுக்கு இது புரியாது. சரி சரி. இந்த அடையாளங்கள் பத்தின பேச்சு முடிஞ்சதும் இயேசு அவரோட சீஷர்கள்ட்ட பரிசேயர் சதுசேயரோட புளித்த மா பத்தி எச்சரிக்கிறாரு. ஆனா சீஷர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஐயோ, நாம ரொட்டி கொண்டு வர மறந்துட்டோமேன்னு குழம்புறாங்க. இதுவும் பாருங்க, ஒரு விதத்துல புரிதல் குறைபாடுதான். ஆமா, பௌதீகமா யோசிக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நான் 5000 பேருக்கு 5 ரொட்டிய வச்சும் 4000 பேருக்கு 7 ரொட்டிய வச்சும் சாப்பாடு கொடுத்ததா மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓ, அப்ப புளித்தமாங்கிறது சாப்பாட்ட பத்தி இல்ல. இல்லவே இல்ல. அது அவங்களோட தவறான போதனைகள், வெளிவேஷம். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரவி உள்ளுக்குள்ள பாதிக்கும்னு சொல்றதுக்கு தான் அந்த புளித்தமா உதாரணம். ஆன்மீக ஆபத்துகள் பத்தி தான் அவர் பேசுறாரு. புரியுது. இந்த தப்பான புரிதல்களுக்கு அப்புறமா செசரியா பிலிப்பி பகுதியில ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும். இயேசு கேக்குறாரு, ஜனங்க மனுஷகுமாரனை யாருன்னு சொல்றாங்க? ஆமா, அதுக்கு சீஷர்கள் சிலர் யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, சிலர் எலியா, சிலர் எரேமியா இல்லனா வேற தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கன்னு பதில் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த நேரடியான கேள்வி வருது, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இதுதான் சொல்ல போனா அந்த அதிகாரத்தோட மைய புள்ளி. அப்போ பேதுரு சொல்றாரு, நீர் மிஷியா, வாழும் தேவனுடைய குமாரன். வாவ், இது பெரிய அறிக்கை இல்லையா? ரொம்ப பெரிய அறிக்கை. இயேசுவும் சொல்றாரு, இத உனக்கு வெளிப்படுத்தினது மனுஷ ரத்த மாம்சம் இல்ல, பரலோகத்துல இருக்கிற என் பிதாதான் அப்படின்னு. இங்கதான் இயேசு பேதுரு கிட்ட, நீ பேதுரு, அதாவது பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தோட திறவுகோள்களையும் தர்றேன்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான பகுதி. நிச்சயமா திருச்சபையோட அஸ்திபாரம் பத்தின ஒரு முக்கியமான வசனம் இது. ஆனா இந்த பெரிய அறிவிப்பு, இந்த அங்கீகாரம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி வருது இல்லையா? ஆமா, அடுத்த கட்டமே அதான். இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் எருசலேமுக்கு போகணும், அங்க பெரியவங்க, பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்களால ரொம்ப பாடுபடணும், கொல்லப்படணும், அப்புறம் 3ஆம் நாள் உயிரோட எழுணுண்டு. இத கேட்டதும் பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ்ளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அதுதான் அங்க சுவாரஸ்யம். பேதுரு இயேசுவ தனியா கூப்பிட்டுட்டு போய், ஆண்டவரே, இது வேண்டாமே, இது உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு அவரை கண்டிக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஓ, கண்டிக்கிறாரா? ஆமா. ஆனா இயேசுவோட பதில் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்குரிய காரியங்களை யோசிக்காம மனுஷனுக்குரிய காரியங்களை யோசிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அடையப்பா, சாத்தானின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரா? ஆமா, ஏன்னா பேதுருவோட அந்த எண்ணம், அதாவது மெசியா பாடுபடக்கூடாது, ராஜாவா இருக்கணுங்கிற அந்த உலக பிரகாரமான எதிர்பார்ப்பு தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா இருந்துச்சு. அதான் இயேசு அப்படி கண்டிக்கிறாரு. அப்போ உண்மையான சீஷரா இருக்கிறதுன்னா என்ன? பேதுருவோட புரிதல் தப்புன்னா எது சரி? அததான் இயேசு அடுத்து விளக்குறாரு. என்னை பின்பற்ற விரும்புறவங்க தங்களையே வெறுத்து தங்களோட சிலுவையை தினமும் எடுத்துக்கிட்டு என் பின்னால வரணும்னு சொல்றாரு. தன்னை வெறுக்கிறது, சிலுவையை சுமக்கிறது, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இது ஒரு சும்மா இலகுவான அழைப்பு இல்ல. தன்னோட உயிரை காப்பாத்திக்க நினைக்கிறவன் அதை இழந்துடுவான், ஆனா எனக்காக தன்னோட உயிரை இழக்கிறவன் அதை கண்டுபிடிப்பான்னு சொல்றாரு. உலகம் முழுசையும் சம்பாதிச்சாலும்
தன்னோட ஆத்மாவை, அதாவது ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? இது ரொம்ப ஆழமான கேள்விதான். அப்போ சிஷ்யத்துவங்கிறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லையா? சில சமயம் அது துன்பமான பாதையாகவும் இருக்கலாம். நிச்சயமா, அதுதான் மைய கருத்தே. பாருங்க, பேதுருவோட அனுபவமே அதைத்தான் காட்டுது. ஒரு பக்கம் உயர்ந்த அறித்தை, அடுத்த கணமே ஒரு தடுமாற்றம். இது மனுஷனோட பலவீனத்தையும் காட்டுது. அதே சமயம் தேவ திட்டத்தை புரிஞ்சிக்க நமக்கு தொடர்ச்சியான வெளிப்பாடு தேவைங்கிறதையும் காட்டுது. ஆமா, இந்த அதிகாரம் இயேசு யாருங்கிறதையும் அவரை பண்பற்றதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதையும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. மேலோட்டமான புரிதல்களையும் நம்மளோட தப்பான எதிர்பார்ப்புகளையும் தாண்டி போக சொல்லுது. ரொம்ப சரி. இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த முக்கிய பாடங்களை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுக்கான இன்றைய சிந்தனை இதுதான். இயேசு சொல்றாரே தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்வதுன்னு, அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க அன்றாட சூழல்ல இன்னைக்கு எதை குறித்ததுன்னு நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.